அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் 181 இடத்துல எழுச்சி பயணத்தை முடித்துக் கொண்டு பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் 182வது சட்டமன்ற உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதுவரை எந்த கட்சியும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ததில்லை. முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 182 சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுகின்ற முதல் இடத்தில் இருப்பது அண்ணா திமுக கூட்டணி கட்சிகள். அதோடு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை, போதை ஆசாமிகள், அவள் செய்கின்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவி நடக்காத நாளே இல்ல. நடக்குது இல்ல? தினந்தோறும் பத்திரிகை செய்தி அதான வந்துட்டு இருக்குது. முதல்ல பாத்தீங்களா செய்தியில பல செய்தி வரும். இப்போ முதல்ல தங்க என்ன விலை, வெள்ளி விலை என்ன அப்படின்னு தான் தொலைக்காட்சியில் செய்தி வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் நடமாட்டம் எந்த நிலையில் இருக்குது, அப்படிப்பட்ட நிலவரம் இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார். நேற்று தினம் 14ஆம் தேதி பேசுகிறார். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதாக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்திலே பொறுப்பேற்று 2021 வரை 2025 வரை 2021 முதல் 2025 வரை 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க. 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆகியிருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் அப்பா என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று. ஆனால் இந்த 6999 சிறுமிகளும் அப்பா அப்பா என்று கதறுகிறது. உங்கள் காதில் விழவில்லையா? ஆக இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி வேணும். சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நியமிக்க முடியல. ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது என்றால் அதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே அரசு தகுதியான டிஜிபிகளை மத்தியில் யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அதுல யூபிஎஸ்சி அதுல 3 பேர் தகுதியானவர்களை தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் 3இல் ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிப்பது முறை. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் யூபிஎஸ்சி 3 பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சாச்சு. இதுவரை மாநில அரசு டிஜிபி நினைக்கிற நிரந்தர டிஜிபியை சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபியை நியமிக்கல. நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாங்களா? நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது.